அந்த காலம் குழந்தை பிறந்தா இப்படி சீனி பழம். அந்த ஆமா மாமே மாமியார் வீட்டுல இருந்து பிள்ளையோடைய அப்பா அம்மா வீட்டுல இருந்து ஆமா சீனி பழம் வரும். அவ பெரிய பழத்தார் கொண்டு பழமோடு கொண்டு பழமோடும் சீனி மட்டும்தான். அவன் சீனி பழம் 2 வெத்த ஒரு 2 வெத்த அப்புறம் ஒரு 16 நாளைக்கு வெத்தலை அம்மியா அடைய வச்சு கொடுக்கவா? அந்த சீனியை வச்சு ஒரு சாயில் அடிச்சு கொடுப்பா. 16 நாளைக்குள்ள மாமியா அங்க இருந்து மருமவளுக்கு துண்ட கருவாடு, கோழி, பொட்டை கோழி. இன்னைக்கு பகட வீட்டுல அப்படிதான் நடக்கு. கேன் பாட்டில். ஆமா 16 நாளையில குப்பி சாராயம், ஒரு 5-6 தெக்கு நெத்து தேங்காய். ஆமா எல்லாம் வேணும்ல. இப்ப என்ன கொடுக்காங்க? இப்ப எப்ப கொடுக்காங்க? இப்ப குழந்தை பிறந்த குவார்டர் கொடுக்காங்க. அப்ப 16 பக்கம் கோழிச்சாறு வச்சு அந்த புல்லு நடுவே நிக்கி அருவம்புல்லு பார்த்தேன். குழந்தை பெற்றவங்களே கோழிச்சாரை வச்சு அப்படி தான தர்மங்களை எல்லாம் வழங்கி அந்த பகடை மக்கள் எல்லாம் 16 நாளையிலே குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று பகடையெல்லாம் சேர்ந்து வீடு வாசல்லாம் வெள்ளை அடிச்சு வீடு வாசல தீத்தி சட்டிவானையெல்லாம் கழிச்சு அந்த காலம் அப்படிதான் நடந்திருக்கு. குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கணும்? என்ன மலை நம்பி கோயிலே குறுங்குடி நாச்சியாலே கும்பிட்டு வணங்கி வந்ததாலையும் அவரு அனுக்கிரவத்தால அந்த வேதியர் தானே இப்படி விவரமா இருங்க, இப்படி உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. அதனால அவருடைய பேரையும் சேர்த்து பொட்ட பிள்ளைக்கு ஐயனா பிள்ளை என்று பேர் கொடுத்தார். ஐயனாட்சி என்று ஐயனா பிள்ளை என்று அழைத்தார்கள். ஆம்பளை பிள்ளைக்கு மலை நம்பியுடைய பேரை கொடுத்து தலையிலே அழைத்து கூப்பிடக்கூடாது என்று சின்ன நம்பி என்ற சின்ன தம்பிய சின்ன தம்பிய சிறப்புடனே அவர்கள் பெயர் கொடுத்தார். சின்ன தம்பியா அப்படி சின்ன தம்பி பாலகனை உடையால் வெண்ணவளும் அறையில விட்டமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டமானா ஒப்பாத நோகும் என்று வாளில தொட்டில் கட்டி உடையில நடைவரத்தி மார்போடு தொட்டில் கட்டி படியில நடைவரத்தி பாலாட்டி ஓராட்டி பாலாட்டி தலைமகன வளர்த்துவார். சின்ன தம்பியானவரை தாளாட்டி ஓராட்டி வளர்க்க அந்த ஐயனா பிள்ளையும் சின்ன தம்பியும் அந்த ஐயனாட்சியும் அக்காலும் தங்கை 2 பேர்களுக்கும் சாதம் போட்டா சாரி உண்ண மாட்டார் என்று சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டார் என்று தங்கத்தழுகையில வெண்ணை தான் பிசைந்து காக்காய ஏச்சங்காட்டி அம்மணிக்கு ஓடுவாளா அவர்கள் ஊட்டி வளப்பாரா உடம்பெல்லானை ஊருக ஏத்தி வளப்பாரே பிரேகமல்லானை ஊருக 4 ஒரு மேனியுமா ஒரு வண்ணமுமா வளர்த்து வரும் நாளையில சின்ன தம்பி பாலனுக்கு 1 வயதான் ஒன்றே நல்ல வயது மாற்றி விளையாடுவாரா 2 நல்ல வயது மாற்றி இருந்து விளையாடுவாரா சின்ன தம்பி 1 நல்ல வயதாச்சு இறங்கி காது குத்தி
காலே கம்மல்லிட்டு அது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடுவாரா சின்ன தம்பி ஐந்து நல்ல வயதாதில அறிவு கலைகளை படிக்க போறா அறிவு கலையெல்லாம் 5 வயதிலே அறிவி கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அம்மா அறிவி பள்ளிகளே சேர்க்க வேண்டும். அந்த வேப்பலாங்குளத்தை ஆசானை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். அந்த வேப்பலாங்குளத்துக்கு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து அம்மா காயாத பனைகளே கன்னிப்பனை குறித்தெடுத்தார். ஈனாத பனைகள் இளம்பனை குறித்தெடுத்தார். இளம்பனை குறித்தெல்லாம் எடுத்து கண்டறிய ஓலைகளை இருபுறமும் கொண்டே செய்வி மஞ்சள் குறிப்பிட்டு எங்க ஐயாவான சின்ன தம்பியா எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கினார்கள். ஆனாவிலிருந்து அக்கனா வரைக்கும் காணாவிலிருந்து இக்கனா வரைக்கும். ஆமா ஆமா அப்பமெல்லாம் பிள்ளைகள ஆனா ஆவனான்னு தான் படிச்சது. ஆமா அந்த காலத்து படிப்பெல்லாம். இப்ப என்ன படிப்பு? இப்ப ஏபிசிடி எங்க பெண்டாடிடோய் ஏபிசிடி வராட்ட போடிடோய். ஆமா ஏபிசிடி எங்க பெண்டாடி. அந்த காலம் அப்படி கிடையாது. கட்டக்கார பையன் என் பேர் எப்படி படிச்சா தெரியுமா? இந்த இடத்து மச்சில போய் சென்டாக்ஸ் கிட்ட இருந்துக்கிட்டு ஏபிசிடி இப்போ உள்ள பிள்ளை அப்படித்தானே படிக்கு. அந்த காலம் அப்படி கிடையாது. இவரு இப்படி இருந்தாரு ஒரு பிள்ளை எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. பக்கா ரவுடி. இப்ப உள்ள பிள்ளைகிட்ட பேச முடியுமா? ஆனா அப்ப அதெல்லாம் கிடையாது. ஆமா அப்ப ஆயகளை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். பகடகுலத்துல பிறந்தாலும் கல்வி கிடைக்காதெல்லாம் ஆமா சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆனாவிலிருந்து அக்கனா வரைக்கும் காணாவிலிருந்து இக்கனா வரைக்கும் சின்ன தம்பிக்கு தம்பி சகலகலா வல்லவனாக வேப்பலாங்குளத்துல ஹரிஹரி கொன்று வேந்தம் அறிந்து கொண்டாரா. ஹரிஹரி கொன்று வேந்தன் அறிந்து கொண்டாரா. அறிந்து கொண்டாரா. அன்னையும் பிதா என்று வடி படித்து கொண்டாரா. அன்னையும் பிதா என்று வடி படித்து கொண்டாரா. நாலு வேதம் 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் படித்து கொண்டாரா. 64 கலைக்கு அணிகம் தெரிந்து கொண்டாரா. 64 கலைக்கு அணிகம் தெரிந்து கொண்டாரா. 64 கலைக்கு அணிகம் 64 ஆணையற்றம் குதிரையேற்றம் அழகு உயர்ந்த தொழில் படித்தார். பல்லிடம் சிலம்பு தொழில் வாழு வித்த வில்லு வித்த போரு வித்த சிலம்பு வித்த முன்கரணம் பின்கரணம் ஆயகளை 64 படித்தார் சின்ன தம்பி. சின்ன தம்பிக்கு வயசு 16. 16 வயசுலே ஆளிலே அழகே அழகிலே மன்மத அரும்பு மீச குறும்பு பார்வை
மக நட்சத்திரத்திலே சிங்கராசியிலே பிறந்த பிள்ளை சிங்கராசியிலே பிறந்த மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்பார்கள். நாட்டுக்குள்ள சொல்வாரா? அப்படி அழகு நிறைந்த பாலகனாக 16 வயசுல சின்ன தம்பி காத்துக்கு சில நியூஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன போகுது என்ன போகுது என்ன போகுது என்ன போகுது? களக்காடு மலையில கரடியுடைய அட்டகாசம். ஆமா. பனங்குடி மலையில பன்னி அட்டகாசம். ஓ, பன்னியோட அட்டகாசம். உள்ளூர் மலையில உடும்புனுடைய அட்டகாசம். ஆமா. மக்கள் எல்லாம் மலை அடிவாரத்துல பயிர் செய்ய போவாங்க இல்லையா? போவாங்கல்ல. அப்ப அந்த கரடி பன்னி எல்லாம் பயிர்த்த அழிக்கும். கரடி மனுஷங்களையும் பிடிக்குமாமியா. இப்ப மேல வந்து பழியா அப்போ. ஆமா, எங்க மாமா திருமலை கோயிலுக்கு மேக்கட்டு மலைக்கு போனார். இந்த தாளக்காரன் அவனை சிறுத்தை பிடிச்சு அதான் ஓடியாண்ட சிறுத்தை பிடிச்சிடுதான். ஆமா. இவரையா? ஆமா. இது நம்புமா? சிறுத்தை பிடிச்சு இவரை விட்டுருக்குமாங்க. அப்படி சொல்லுங்க. ரோட்ல பைக்ல போயிருக்காரு. அதான் ஒரு பாய்ச்சல விரட்டிச்சு பைக்கு போட்டு ஓடாண்டாரு. ஆமா. 8 மணிக்கு போனாரு. போட்டாங்களா? அப்படியா? மாமா வந்தாவளா? போட்டு அதனால அப்ப மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க. கரடி பண்ணி அட்டகாசம் தாங்க முடியலையே, அழிக்கணுமே, இதை அழிக்கணுமேனு மக்கள் பேசும்போது சின்ன தம்பி காதுக்கு இந்த செய்தி போய் விழுது. சரி. ஆகா, மக்கள் மனக்குறைய போக்கணும். ஆமா. நாட்டுக்குள்ள வாழ்ந்தா 4 பேருக்கு நல்ல பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கணும் இல்லையா? இருக்கணுமே. இந்த கரடி பண்ணி உடும்பனுடைய வேட்டை ஆடணுமானா அதுக்கு தகுந்த நாய்க்குட்டி தேவைப்படுது. ஆமா, வேட்டைக்கு போனா நாய்க்குட்டி வேணும்ல. காட்சி நாயும் பூச்சி நாயும் வேணும். ஆமா. அதனால அப்பாவாகிய முத்துவீர பகடையை அழைத்தார். சின்ன தம்பி, அப்பா அப்பா, நான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வேட்டையாட போறேன். ஆமா. களக்காடு மலையில கரடி வேட்டை ஆட போறேன். பனங்குடி மலையில பன்னி வேட்டை ஆட போறேன். ஆமா. உள்ளூர் மலையில உடும்பு வேட்டை ஆட போறேன். அப்பா, ஆமாப்பா, அதுக்கு தகுந்த 2 நாய்க்குட்டி வேணும். சூட்டிப்பா வேணுமே. நான் எங்கப்பா போய் பிடிக்க? ஆமா. அப்பா, காட்சி நாயும் பூச்சி நாயும் வேணும். ஆமோ. என்ன நாயி? காட்சி நாயும் பூச்சி நாயும். காட்சி நாயும் பூச்சி நாயும். ஆச்சி நாயும் பூச்சி நாயும் இல்ல, அப்படிதான் போட்டிருக்காங்க. ஆச்சி நாயும் பூச்சி நாயும். மேலோட்ட ஆச்சி இல்ல, காட்சி நாயும் பூச்சி நாயும். ஆமா. அப்பா, நாய்க்குட்டி 4 சான் இருக்கணும். நளின பாச தெரியணும். வால் வளைஞ்சிருக்கணும். காட்சி நாயும் மூக்குல செவல மச்சை இருக்கணும். அடையாளம் இருக்கணும். பூச்சி நாயும் மூக்குல கருப்பு மச்சை இருக்கணும். அப்படி அடையாளமான நாய்க்குட்டி சிப்பிப்பாறையில இருக்கப்பா. கோயில்பட்டி மகளிர் வைப்பாறை சிப்பிப்பாறையில போய், ஆமா, நீங்க சுவாமி நாயக்கர் வீட்டுல இருக்கதாக கேள்விப்பட்ட உடனே வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒரு அப்படியே ஆட்டுமென்று வீர பகடையும் அவத்தி பழுப்பு போல 5-6 புண்ணெடுத்து எடி பூலுடையார் கட்டிச்சோர கட்டடியோ. என் மகனுக்கு நாய்க்குட்டி பிடிக்க போறேன். அப்ப அந்த ஹோட்டல்லாம் ரொம்ப கிடையாது. எங்க போனாலும் கட்டிச்சோறு தான். பழைய சோறு இருந்ததுன்னு வைங்க, கொஞ்சம் உப்பு போட்டு கட்டி தயிரை ஊத்தி ஆப்பேட்டு நல்ல கிளறி கொஞ்சம் 2 ஒண்ணுதான். ஆமா. கொஞ்சம் நார்த்தங்க ஊறுகாயும் நல்ல புளி வச்சு அரைச்சு தேங்காய் துவையல வச்சா எப்படி இருக்குங்க? என்ன துவையல் நல்லா இருக்கும்? பழைய சோத்துக்கு எந்த துவையல் நல்லா இருக்கும்? பழைய சோத்துக்கு வந்து தேங்காய் துவையல் நல்லா இருக்கும். அதானே. ஆமா. குருணா சோத்துக்கு கொத்தமல்லி மிளகத்தை வறுத்து அரைச்சா நல்லா இருக்கும். அது கஞ்சியா காய்ச்சி குடிச்சு தொட்டுட்டேன். கிடைக்க மாட்டுக்க. ஆமா, ஆசை இருக்கு, கிடைக்க மாட்டுக்க. குருணை கஞ்சிக்கும் அப்ப அவிச்சு குத்துனாங்க நெல்ல. ஆமா ஆமா. குருணாவை தனியா கொளிச்சு எடுத்து ஒரு பானையில போட்டு வச்சுக்கிடுவாங்க. தோசைக்கு போட்டா குருணாதான். ஆமா. கஞ்சி காய்ச்சனாலும் குருணாதான். அதான் புழுங்கல் அவிச்சு குத்துக்க மாட்டோம். எண்ணெயை போட்டு அதை ஒரு கருப்பட்டியை போட்டு தட்டி அதையும் சாப்பிட்டுக்கணும். அது ஒரு வயது நிறைஞ்சுக்கிடும் வயிறு. ஆமா. இப்பதான் நெல்லை கொண்டு போய் கொடுக்காங்க, அரிசி வாங்குதாங்க. குருணை எங்க இருக்கு? இப்ப வீட்டுல குருணை கஞ்சி யாரும் காய்ச்சது மாட்டா. குருணை கஞ்சி தானே காய்ச்சி தட்டுல ஊத்தி குடிச்சா எப்படி இருக்குங்க? அதான் ஒண்ணும் இல்லாம போச்சு. ஆமா.
அப்படி கட்டுச்சோரை கட்டி கட்டி முத்துவீர பகடைக்கு கொடுத்து வழி அனுப்பினா. ஆமா ஐயா என் மகனே சின்ன தம்பி சின்ன தம்பி 8 நாளைக்குள்ள நாய்க்குட்டியும் கொண்டு வாரு பணங்காசு கையில எடுத்து வேப்பலாம் குளம விட்டு பணங்குடி பாதையாக சாலையிலே வரக்கூடிய மக்கள்கிட்ட ஐயா மைப்பாறை சிட்டிப்பாறை எங்க இருக்கு, மைப்பாறை சிட்டிப்பாறை எங்க இருக்கு என்று விசாரித்து மைப்பாறை சிட்டிப்பாறைக்கு வருகிறார்கள். வேட்ட தலைவனாக இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்டாத்தான் நாய்க்குடி எங்க சொல்லுவாங்க. வேட்ட தலைவனாரை விசாரித்தார்கள். தென்னாட்டில இருந்து வரேன், இந்த ஊருக்குள்ள நாய்க்குட்டி காய்ச்சி நாயும் பூச்சி நாயும் யாரு வீட்டுல நிக்கி வேட்ட தலைவனார்கள் சொன்னார்கள். நம்ம சாமி நாயக்கர் வீட்டுல நிக்கி போய் பிடிச்சுக்கப்பா. வாசல்ல நின்று கொண்டு சாமி நாயக்கருடைய அரண்மனையில ஐயா சாமி நாயக்கரே சத்தம் கொடுத்தார். உள்ள இருந்து வந்தாரு. இவரையும் பார்த்த வாங்க தெரியல பக்கத்துல ஞாபகம் இருக்கு. அப்பா யாரப்பா? நீ முத்துவீரம் தானே? வா 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 இல்லவா முத்துவீரா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஓ நீங்க நம்ம நைனா? நான் யாரு வீட்லயும் நாய்க்குட்டி நிக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். பாப்பா வீட்டுல பிள்ளைகள் சௌக்கியமா? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? அதே கப்பா பிள்ளைகள் என்ன படிக்குவ? என்ன படிப்பு? இது குழுன்னு படிப்பாங்க. ஓ என் பையனுக்கு வயசு 16 ஆச்சு. அவன் எல்லா வேலையும் படிச்சு முடிச்சிருக்கான். பையன் வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போறான். ஐயா காய்ச்சி நாயும் பூச்சி நாயும் வேணும்னா உங்க வீட்டுல இருப்பதாக சொன்னா நான் வந்து பார்த்தா யாரோன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தோன்னே நம்ம நைனா வீட்டுலதான் இருக்கு. இதுக்குத்தானா ஆள் மட்டும் தானே கொடுத்து விட்டுருப்பானே. சரி வா வா உட்காரு. சாப்பிடுதா? தண்ணி கிணி எதுவும் குடிக்கியாப்பா? ஏன்னா வச்சிருக்கேன் சொல்லப்ப இல்ல குடிக்க தண்ணியும் வச்சிருக்கேன். தந்தி என்ன கால காலத்துல வாங்கிட்டு போயிருவேன். கூட்டுக்குள்ள இருக்கு, உனக்கு எந்த நாய் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கப்பான்னார். ஆமா காய்ச்சி நாயும் பூச்சி நாயும் காத்த பிடிச்சு தூக்குதாரு. வாழ் 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 வாழ்வாள்னு கத்துது. மகன் கேட்ட அடையாளம் கரெக்டா இருக்கு. ஆமா அப்ப நைனா நாய்க்குட்டிக்கு பணம் எவ்வளவு வேணும்? ஏ முத்துவீரா, நீ நானும் அப்படியா பழகிருக்கோம். பணத்தை கொடுத்து என்னை அடுத்தவ மாதிரி நினைக்காதப்பா. இல்ல நைனா, ஓசுக்கு வாங்கினா வேட்டை பலிக்காது. அதனால ஒரு 5 பைசாவது வாங்கிக்கோங்களேன். ஒரு 5 ரூபா துட்டாவது வாங்கினா தான் அந்த வேட்டை நாய் வந்து துட்டு கொடுத்து வாங்கணுமா? அப்ப 5 ரூபா 10 ரூபா கிடையாதுல. ஆமா 5 ரூபா 1 அண்ணா 2 அண்ணா ஆனா தானே. ஆமா வேற அங்க என்ன உண்டு? ஆமா நாய்க்குட்டியை பிடித்து கொண்டு போயிட்டு வரேன்னா ஆமா நைனா நல்ல ஒரு ஈர துண்டை முக்கி தண்ணியில முக்கி புளிஞ்சு ஆமா நாய்க்குட்டியும் சோழனா பைக்குள்ள போட்டு ஆமா ஈர துணியை மேல போட்டாரு. சரி அப்பதான் சத்தம் கொடுக்காதான். இந்த எங்காவது கோழி கலவாங்க பண்ணோம்னா கலவாங்க போக மாட்டாங்க. மவளை கட்டி கொடுக்கும் போது ஆடிக்கு கோழி கொண்டு போய் கொடுக்கணும். கடைசி ஆடிக்கு அரிசி கோழி கொண்டு கொடுக்கணுமா? அப்ப ஒரு கூடையில தூக்கி வச்சு கோழியை பிடிச்சு வச்சு பசுல கொண்டு போகணும்ல. ஈர துணியை போட்டு மேல மூடிடுவாங்க. பசுல கோழி கூப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வேற பயன் போட்டுருவாங்கல்ல, லக்கேஜ் போடுவாங்கல்ல. அதனால ஈர துணியை போட்டுருவாங்க. நீங்க என்ன கோழி கலவாங்க போறாங்க? உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற கோழி குழம்ப காட்டி
பொண்டாட்டியும் வீட்டுல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும்போது படக்குன்னு பிடிச்சு பொடுக்குன்னு அடிச்சு குழம்பு வச்சா அது டேஸ்டா நல்லா இருக்கும். சொல்லுவாங்க கோழி குருடானாலும் குழம்பு நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ஈரத்துணியை மேல போட்டு கொண்டு வந்துட்டா நீ சத்தம் கொடுக்காது. அப்படியாக கூட்டுக்குள்ள தேடி பாப்பா தேடி கோழி அடைச்சிருந்தானே. அதோடு பாடு நாமளே நாய்க்குட்டிய வாங்கி கொண்டு தென்முகமா பாரதனை கடந்து கோவில் பெட்டி ரோட்டு வழி தெற்கு முகமாக சரி தனி கடந்து காலை புதர் மார்க்கமாக கட்ட பொம்மன் சிலை கடந்து கயத்தார் பாதை கூடி கங்கை கொண்ட மார்க்கமாக ஆலயத்து பாதை கூடி திருநெல்வேலி இதனை கடந்து பாளையங்கோட்ட மார்க்கமாக தெற்கு முகமாக நாங்குநேரி இதனை கடந்து பள்ளியூர் பாதை கூடி பனங்குடி இதனை கடந்து ஐயா தென்மேற்கு பாதையாக அந்த வியாப்பிலாங்குளம் அதற்கு வியாப்பிலாங்குளம் அதற்கு முத்து வீரன் வாழாரே. அந்த முத்து வீரன் வருவானா வேப்பலாங்குளத்திலே முத்து வீரன் சின்ன தம்பி கையிலே நாய்க்குட்டியை பிடித்து கொடுத்தார். நாய்க்குட்டியை வாங்கி காத்த பிடிச்சு தூக்குதாரு. வீரு 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 சத்தம் கொடுக்க சூட்டிப்பா இருக்கு. அழகா இருக்கா வேட்டைக்கு. நம்ம வேட்டைக்கு தகுந்த நாய்க்குட்டி அப்பா. நம்ம சொன்ன அடையாளம் இருக்கா அப்பா? அப்பா நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இன்னைக்கு வேலைக்கிழமை. அதானே வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வேலைக்கிழமை தானே. வேட்டையாட போனா வெள்ளிக்கிழமை போனா தான் வேட்டை பண்ணி. அதனால நீங்க ஊருக்குள்ள ஒரு தண்டை அடிச்சிட்டு வந்துருங்களேன். அவன் ஊர் அந்த காலம் தண்டனை அடிப்பாங்க. அந்த காலத்துல ஏதாவது ஒரு செய்தி மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா ஒத்த முரசு கொட்டி அந்த பஞ்சாயத்துல இருந்து தண்டை அடிப்பாங்க. ஊரா முக்க தண்டை அடிப்பாங்க. அதுவும் பகலை மக்கள் வந்துதான் அடிக்கணும். அவங்களுக்கு அந்த தண்டை அடிக்க முடியும். ஆமா பறையோசை. ஆமா ஒத்த முரசு. இதனால் அறிவிப்பது என்னவென்றால் நம்ம அரசாங்க முறையின்படி தண்ணி வரி, வீட்டு வரி, ஆமா கரண்ட் வரி, சொத்து வரி, நில வரி, ஆமா தெண்ட வரி கட்டப்படும். இப்படிக்கு அப்படியே பகட மக்கள் தெரு தெருவா நின்று தண்டை அடிப்பாங்க. தெண்ட வரினா என்ன தெரியுமா? நத்தம் பெரும்போக்கு இருக்குல்ல, நத்தம் பெரும்போக்கை ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் மூலியமா பட்டா போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமா அதுக்கு ரசீது போடணும்ல. அதுக்கு ஆமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வரி போட்டு தான் ஆகணும். அதனால தண்டை அடிச்சாங்க. வரி போட்டா தானே மக்களுக்கு நம்ம எல்லாம் சலுகை செய்ய முடியும். இப்ப அந்த தண்டை அடியா நின்று வச்சு செல்போன் தானே வேலை சொல்லுவாங்க. இப்போ இந்த செல்போன் வந்ததுல இருந்து அந்த வேலை இல்ல. அந்த தண்டை அடிக்க வேலை ஊருக்குள்ள கிடையாது. இப்போ தண்டை ஒத்த முரசே இல்லையே. அது ஒத்த முரசை யாரை கட்டி தூக்கியாச்சு. அப்ப இதெல்லாம் உண்டுல. ஆமா எங்க இருக்கு? யாரை கட்டி தூக்கியாச்சு, இறப்புல வச்சாச்சு. ஆமா ஆமா இப்ப செல்போன் என்னைக்கு வந்துச்சோ அந்த ஒத்த மரத்துக்கு வேலை கிடையாது. இப்போ அடிக்க கிடையாது. ஆமா இப்ப இப்ப ஆட்டோ 2 ஸ்பீக்கரை வச்சு கரண்ட் வரி கட்டுங்க, தண்ணி வரி கட்டுங்க. அதுக்கு மட்டுமா ரேடியா வருது. ஆமா பொடி உள்ளே உப்பு 3 கிலோ 100 ரூபா. உப்பு எல்லாம் ஸ்பீக்கர் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. காய்கறி அதுக்காக ஆவி அத்திருச்சு. மக்கள் என்ன செய்வாங்க, ஓங்கி அவையம் போட முடியாது. அப்ப தக்காளி 5 தெருவுக்குள்ள ஒவ்வொரு ஓலை குடிசை வீடு தெரு ஓரத்துல இருக்கும். ஆமா இப்போ இந்த தெருவுல அது என்ன காலியா போத்திக்காலா, இந்த தெருவுல போத்திக்கால் இருந்தா அந்த தெருவுல கிச்சன் ரூம் இருக்கு. ஆமா அப்ப இவங்க இங்க கூப்பிடுறத அங்க கேட்காது. அதனாலதான் இப்ப மக்களுக்கு இது போய் சேரணும் தான் ரேடியோவில் பதிஞ்சு வச்சுக்கிட்டு வராங்க. எப்படிதான் அவைய போட முடியும். ஆமா 5 கிலோ தக்காளி 50 ரூபா. இப்ப எல்லாத்துக்குமே ரேடியோ மூலியமா தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலம் அதெல்லாம் கிடையாது. அப்ப அதெல்லாம் கிடையாது இல்லையா. அடிக்கணும்
அந்த ஒண்ணுதான் பார்க்கல, அந்த ஒரு வேலையை தான் பார்க்கல. நீ உப்பு வைக்க போனாலும் காத்த மழை பெய்யுதா? நீ என்னதான் வியாபாரம் பார்க்க போறியாரு? மாவு வைக்க போனா காத்தள்ளி போடுது. அதாவது எல்லாத்துக்கும் இப்ப ரேடியாதாமன்னு சொல்ல வராரு. ஓ, அதுக்கு சொல்ல வராரோ? அதுக்கு சொல்ல அப்படி சத்தம் கொடுத்துக்கிட்டு வருதாமியா. அப்ப அந்த தண்டெல்லாம் அடிக்க நின்று வச்சுல. அப்போ இப்ப முதல்ல வில்லுக்காரங்க மைக் இல்லாம படிக்க முடியுதா? கிடையாது. அந்த காலத்துல வில்லுக்காரங்க மைக்கே இல்லாம படிச்சாங்கன்னு சொல்லுதாங்க. அப்படிலாம் இல்லையா? ஆமா, மைக் இல்லாம எப்படி படிக்க முடியும்? படிக்க முடியும். மைக் இல்லாம படிச்சாங்கன்னா வில்லு மேட பக்கத்துல ஆள் இருக்கும். ஆமா, இது மாதிரி இருக்கணும். இந்த ஊருக்குள்ள முக்குக்கு முக்கு இந்த ரேடியாலாம் கட்ட மாட்டாங்க. ஸ்பீக்கர் கிடையாது. வில்லுக்காரங்க ஒரு மண்பானை ஒண்ணு கொண்டு வருவாங்க. ஆமா ஆமா. இந்த மண்பானையில பேப்பர்ல ஒரு ஈக்குச்சி வச்சு ஓட்ட போட்டு நல்லா சுத்தி கட்டி வில்லு மேடைக்கு கீழே வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சுக்கிடுவாங்க. ஆமா, இவங்க படிக்கும் போது அதை எக்கோ எடுத்து கொடுக்கும், சவுண்ட் படக்குன்னு கேட்கும். அதை பார்த்து தான் ஸ்பீக்கரே ஆரம்பிச்சாங்க. ஆமா, வெங்கல தொண்ட மன்னர்கள் இருந்தாலும் மைக் இல்லாம ஊருக்குள்ள யாரு சத்தமும் கேட்காது. என்ன ஏமாத்திக்கிட்டே அலையுதியா? மைக் இல்லாம படிச்சோம், மைக் இல்லாம படிச்சோம்னு. அவ்வளவுதான், வேற எங்க எட்டி கேட்கும். கேட்கா அந்த அவன் குரல் வந்து குறாயிரு மத்தியலா. அப்ப அது மாதிரிலாம் இப்ப உள்ள அந்த காலம் கிடையாது. அதனால அப்பாவை அழைத்து முத்துவரன் அழைத்து, அப்பா நீங்க ஒத்த முரசை வச்சு ஊரு சனத்தை அழைத்து வாருங்கள். ஆமா, முத்து வீரப்பகடே ஒத்த முரசு அடித்தார். தன் தோளிலே தொங்க விட்டு ஒத்த முரசு எப்படி அடிக்காரு? எப்படி அடிக்காரு? என் மகன் சின்ன தம்பி, என் மகன் தம்பி நாளை வெள்ளிக்கிழமையில வேட்டையாட போறான். களக்காடு அரடி வேட்டாட போறான். பனங்குடி மலைகளில தண்ணி வேட்டாட போறான். உள்ளூர் மலைகளில உடும்பு வேட்டாட போறான். வேட்டைக்கு தான் வரவர்கள் வேணுமுங்க படைகள் எல்லாம் விருப்பமோடு வந்திடலாம். வந்ததொரு மக்களுக்கு கொண்டு வரவேற்கு நாளில் ஒரு பங்கு உண்டு. ஈட்டி கொண்டு வந்தவர்க்கு இரண்டில் ஒரு பங்கு உண்டு. வெடி கொண்டு வரவர்க்கு வேணுமுங்க பங்கு உண்டு. பாலா கொண்டு வரவர்க்கு பாலா கொண்டு பத்தில் ஒரு பங்கு உண்டு. பத்தில் ஒரு பங்கு உண்டு. இந்த ஆயுதமெல்லாம் கொண்டு வரக்கூடியவங்க வரலாம். ஆமா, என் மகன் வேட்டைக்கரியை இப்படி பங்கு வச்சு தருவாமனு ஒத்த முரசு அடித்தார். ஈட்டி பாலா வெடி கொண்டு வரவங்க பங்கு. ஐயா, வெள்ளிக்கிழமை தாய் பூலுடையாளை அழைத்தார். சின்ன தம்பி, அம்மா அம்மா இன்று மாலை கருக்கள் மயிரெண்ட நேரம் வேட்டைக்கு போறேன். வேட்டையாட போறேன். நாளைக்கு நான் வேட்டைக்கறி கொண்டு வருவேன். ஆமா, எனக்கு நீ நல்லெண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கணும். நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சி வச்சிருமா. நல்லெண்ணெயும் காய்ச்சி 2 பானை வெண்ணையும் போட்டு வச்சிரு. ஆமா, வெண்ணெயில தரவுறாதான கொதிக்க போடு. நல்லெண்ணெய் தேய்ச்சா வெண்ணெய் தானே குளிக்கணும். ஆமா, பச்சை எண்ணெய் குளிக்க கூடாதுல. அம்மா, எண்ணெயில கொஞ்சம் இஞ்சி மிளகு எல்லாம் போட்டு வெள்ளைப்பூடு சீரகம் எல்லாம் தட்டி போட்டு ஆமா காய்ச்சி வச்சிரு. நல்லா காய்ச்சி வச்சிருமா. சனிக்கிழமை இல்லையா? ஆமா, வேட்டைக்கறியை கொண்டு வந்து கறி வச்சு சாப்பிடணும். ஆமா, அப்படியே ஆகட்டும் என்று மகனுக்கு விபூதிய பூசி விடை கொடுத்து அனுப்புறா. ஆமா, வேட்டைக்கு வரக்கூடிய ஆள்கள் ஆமா ஈட்டி கொண்டு வாரவர்கள், பாலா கொண்டு வாரவர்கள், வெடி கொண்டு வாரவர்கள் எல்லாரும் கூடி வராங்க. நாய் கொண்டு வரக்கூடியவங்கெல்லாம் எண்ணெய் கிணத்துல எறும்பு சூழ்ந்தது போல அந்த சின்னத்தை சுத்தி நிற்காங்க. கிணத்திலே தவளை சூழ்ந்தது போல் வந்து நிற்கிறார்கள். எல்லாரும் கூடி வந்து வேட்டைக்கு புறப்படுகிறார். ஆமையா, நல்ல வரைஞ்சி கட்டியே மருந்து கட்டியா அடுத்த பச்சை தொங்கு கட்டியா கட்டி நல்ல வரைஞ்சி கட்டியா எங்க சின்ன தம்பியா ஆமரக்கா தொங்கு கட்டியா மருந்து கட்டியா. அவ்வளவுதான்.
பட்டு கச்சா பவள கச்சா பொட்டு கச்சா சல்லேடமோ சீல தாங்கு கச்சா சல்லேடமோ ஐயருவா வல்லேயமோ அல்லையமோ அவருக்கு ஒரு கையில ஒரு கையில கால் கத்தி ஒரு கையில ஈட்டியோடு பாலாவோடைய எடசோரி வண்டியோடைய கத்தி நல்ல கம்போடைய கத்தி கம்போடு கம்போடைய அட்டாரி சூரியோடைய அந்த சின்ன தம்பி ஐயா களக்காடு மலையதில கரடிக்குத்தான் ஐயா கண்ணி போட்டா கரடி வேட்ட ஆடுதார கரடி 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 பெரிய கரடி பனங்குடி மலையதில ஐயா பண்ணி வேட்ட ஆடுவாரா உள்ளூரே மலையதில எங்க சின்ன தம்பிய தம்பியா உடம்பு வேட்ட ஆடுவாரா ஏ மலையதில உள்ளூர் மலையிலே உடம்பு வேட்டாடுகின்றார் களக்காடு மலையில கரடி வேட்டாடுதார் கரடி வேட்ட ஆடினார்லா பனங்குடி மலையிலே பண்ணி வேட்டாடினார் ஆமையா வேட்ட கறிகள் எல்லாம் விதவிதமா பங்கிட்டு கொடுத்தார் பங்கு வச்சு கொடுக்காரு வீட்டுல வந்து அம்மாட்ட ஆமா வேட்ட கறியை கொடுத்தார் கொடுத்தாரு பண்ணியும் உடும்பும் ஆமா அம்மா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சா தன் மகனை கறி வச்சு மகனுக்கு சமையல் பொங்கி மாமிசங்கள் கொடுத்து நல்லா பொங்கி பொரிச்சு சாப்பாடு கொடுத்தா அப்பன் சின்ன தம்பி எப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆச்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதாச்சு ஏ சின்ன தம்பி ஏ ஐயா வியாபாரம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சப்பா நான் பனங்குடி சந்தையில நரம்பு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமா விடுமுறை நாள் ஆமா அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்க எல்லாம் சந்தைக்கு வருவாங்க சந்தைக்கு வியாபாரம் வாங்க வருவாங்க நான் போய் வியாபாரம் பார்த்துட்டு வரேன்டா ஆமா அக்கா ஐயனாச்சியா கூட நீ துணைக்கு இருன்னா நீ நம்ம வெப்பலாமலத்துல இருந்துக்கப்பா ஏ அம்மா அம்மா பனங்குடி சந்தைக்கு நானும் வருவேன் எப்ப நீ ஆ? ஏண்டா ஐயா சில புள்ளி அடம் பிடிக்கும் நானும் கூட வர நீ முடியும் அக்கா கூட வீட்டுல துணைக்கு இரு ஆமா எப்பா சின்ன தம்பி தம்பி வரும்போது ஆமா மொச்சக்கொட்டை அவிச்சு வச்சிருப்பாங்க வாங்கிட்டு வரேன்டா சந்தை கேட்ல தட்டுல அவிச்சு வச்சிருப்பாங்க அப்ப சந்தைக்கு போனா சுண்டலு மொச்சக்கொட்டை ஆமா பெரும்பயிறு சிறும்பயிறு அவிச்சு வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க 10 பைசா கொடுத்தா ஒரு பொட்டணம் தருவாங்க ஆமா 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 இப்ப 100 ரூபா கொடுத்தாலும் ஒரு பொட்டணம் நிறைய மாட்டேங்குது யார் சங்கியா வாங்கி திங்க மாட்டேங்க இப்போ ஏன்யா அப்போல ஆளுல எல்லாம் சாப்பிட்டாலும் இப்ப அதை எல்லாரும் வீட்டுல அவிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியா ஆமா சொல்லி சொல்லி சிக்க இருக்கு ஆ? ஆமா அதனால சந்தைக்கு போனோம்னா எப்ப போவா சொங்கட்ட சந்தை காவிரி வாங்க தெரியுமா கருணாறு மாதிரி 7 மணிக்கு மேல சொங்கட்ட சந்தைக்கு போவா அப்பதான் காவிரிபுரம் கலாண்டு வர முடியும் பவர்ல போனா பிடிச்சிட்டு வாரு 2 பை கொண்டு போவா 100 ரூபாய்க்கு தான் வாங்க போவா 2 பைய நிறைச்சா களவாண்டு ஆமா ஆமா அவரு ரைட்டு 8 மணிக்கு என்ன வச்சிருப்பாரு ரைட்டு நானும் இதோட 2-3 கூட அப்படி சொல்லிட்டாரு சிபிள் ரைட் வச்சிருப்பாரு பொம்பளைய அங்க போய் எடுக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் நான் எங்க ஆத்தாவோட நான் சந்தைக்கு அப்ப போயிருக்கேன் நீங்க எடுக்க போய் தானே தெரிஞ்சிருக்கு ஏன்னா நான் காவிரி வாங்க போயிருக்கேன் 7 மணிக்கு மேல போயிருக்கேன் அதான் ஐயா ஒத்துக்கோங்க அப்படி சொல்லுங்க ஐயா இல்லண்ணா சந்தையில சிமிழ் ரேட் வச்சு வியாபாரம் பார்ப்பாரு 1 கிலோ கேப்பா அவர் 3/4 கிலோ இருந்து கொடுப்பாருல கத்திரிக்காயில 5 உருளைக்கிழங்கு 5 பிறகு பையன் நிறைச்சிருவா நிறைக்க அங்க விட்டு கொண்டு வச்சுக்கிடுவா மறைச்சு அவரு கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஆமா 2 வார்த்தை பேசினாரு வச்சிட்டு போயிட்டாரு 2 வாரத்தை உங்க அம்மா என்ன கலவமா செஞ்சாங்க அப்படின்னு வந்தாரு அவர் பாட்டுக்குள்ள வெளிய போயிட்டாரு அவங்க கூட எடுத்து போடுறத வாங்க போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா சந்தைக்கு போனா 7 மணிக்கு
மணிக்கு மேல தான் போவான். அதாவது ஆமா அப்ப வந்து இருட்டு, ஆமா கரண்ட் மசங்கம், சிமிலி லைட் தான் பொருத்தி வச்சிருப்பாங்க. சந்தையில் இப்பவும் இருக்கு. அந்த நெருக்கக்கூடிய அண்ணாச்சிக்கும் பசக்கன்னு கண்ணும் தெரியாது, புகை மேலைக்கு முண்டிக்கு நிக்கும், ஒண்ணு ரெண்டு குறைஞ்சிரும். ஆமா அப்ப அவரே சொல்லுவாரு, கண்ணும் தெரிய மாட்டேங்குக்கா, ஆமா 1/4 கிலோ குறையா இருக்கு, ஒன்னு எடுத்து போட்டுக்கோங்க பாரு. இவங்க எடுத்து போட்டுக்கிடுவாங்க, இவ்வளவுதானே. போட்ட பிறகு ஒரு பையன் நினைச்சுவாளா 2 பையன் இழுக்க முடியாது, பச விட்டு இறங்குவா. ஆனா இப்போ ஆமா லைட் இருக்கு, கேமரா இருக்கு, இப்ப ஒண்ணும் எடுக்கவும் முடியாது. இப்ப களவாண்டா புடிச்சுக்கிடுவாரு, பிடிச்சுக்கிடுவாங்க. கேமரா வச்சிருக்காரு. இப்ப நெருவையும் கரெக்டா இருக்குல்ல. ஆமா அப்ப இருட்டுக்குள்ள நெருக்க போய் ஆமா நெருக்கிறவங்களுக்கும் கண்ணும் தெரியாது படக்குன்னு. அழகால அப்படிதான் நடந்திருக்கு. அதனால ஒண்ணு எடுக்க சொன்னா இந்த அம்மா கூட ஒண்ணு ஏமனா ஆமா பிள்ளைகள 8-10 இருக்கும் பாத்துக்கோங்க. கத்தரிக்காவா அள்ளிட்டு வந்துருவா. அத கொஞ்சம் சவரியமா கூட ஒண்ணு அள்ளி போட்டோம்னா கூட கொஞ்சம் சட்டியில போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்குதான் வேற என்னத்துக்கு. வீட்டுல குருணி படம் இருக்கும், அப்ப அதுக்கு வெந்து தட்டணும்ல காவிரி எல்லாம், அதுக்கு தானே எடுத்திருக்கு. ஆமா தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆமா அதனால இந்த முத்துவீர பகடையுடைய மனைவி பூலுடையால் அக்காளுக்கு துணைக்கு இரு மகனே, ஆமா எப்பா நான் சந்தையில விற்கக்கூடிய பண்டத்தெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வரேன் சொன்னா. ஏடா எப்பா முச்சக்கொட்டை, சுண்டல், ஆமா வேற என்னப்பா வேணும்? கடலை மிட்டாய் வேணும். கடலை மிட்டாய். ஆமா வேற பூந்தி வேணுமா? குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வேணும். பாத்தியா, பிள்ளைக்கு குருவி ரொட்டி தான். ஆமா நீ குச்சி மிட்டாய்க்கு ஆசைப்படாத, குருவி ரொட்டிக்கு ஆசைப்படாத. குருவி நீ பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்ல வரவும், நீ சின்ன பையனாடா. பெரிய பையன் பெரிய பிள்ளை. குருவி ரொட்டினா என்ன தெரியுமா? இந்த குருவி, யானை, மானு மாடல்ல ஒரு பிஸ்கத்து ரொட்டி மாதிரி வரும். அதத்தான் அவன் கேட்கான். அப்படி அதனால குச்சி மட்டி குருவி ரொட்டி உனக்கு வேண்டாம் ஐயா. அப்படி முத்துவீர பகடை மனைவி பூலுடையா சொன்ன போது சின்ன தம்பி அம்மா நானும் வருவவனும் அடம் பிடிக்க பார்த்தார் பூலுடையார். எப்பா நீ ஆளிலே அழகே அழகிலே மன்மதனா இருக்கு. எப்பா என் மகனே சின்ன தம்பி, சின்ன தம்பி வார்த்தை கேள் மகனே கேள். பழங்குடி சந்தைக்கு தான் பல பேரும் கூடும் இடம், பல பேர் கண்ணும் பட்ட பாம்பு நோகும் என்பார்கள். அப்பா பல பேர் கொள்ளி கண்ணு. அப்பா நீ ஆளிலே அழகனையா, அழகிலையும் மன்மதன் தான். மாறு கண்ணு வந்தாளா மாமன் என்பா மச்சான், கொல்லி கண்ணு பார்த்தாளா கூப்பிடுவா கையை தட்டி. என் மகன அப்பதான் பார்த்தான் சின்ன தம்பி, அம்மா நம்மளை கூட்டிக்கிட்டு போக மாட்டேதா, ஒண்ணு ஒண்ணா சொல்லுதால. மீண்டும் போனா அம்மா மனசு கஷ்டப்படும், வருத்தப்படுவான். ஏ அம்மா நீ போ, நான் வரல அப்படின்னு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தாரு. பூனுடைய யாழ் நரம்பு அள்ளி போட்டா, பெட்டி எடுப்புல தூக்கலாம், விறுவிறுன்னு புறப்பட்டான். சற்று காதல் வழி போனதுக்கு அப்புறமா சின்ன தம்பி புறப்படுறாரு. அம்மாளுக்கு பின்னால பதுங்கி பதுங்கி மேடு கண்டா ஒதுக்கிடுவார், பள்ளம் கண்டா பதுங்கிடுவார். இப்படியே பனங்குடி வருகின்ற பொழுது பனங்குடி சந்தையில பரட்ட புளிய மரம். இந்த பரட்ட புளிய மரத்துல ஒரு செப்பு தகடுல எழுதி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கு? இந்த பனங்குடி ஊர்ல வாழ்ந்து வரக்கூடிய மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் அவர்கள், அவருக்கு வேலை 4 நேரில மாத்தி போட்டிருக்காங்க. மாத்தி போடல, வேலை அங்கதான். பிள்ளைவாள் சைவ பிள்ளை பத்தியலா, அவரு கடற்காட்டுல எங்கனையும் சாப்பிட முடியாது, மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப அவருடைய வீட்டிலே ஒரு அடங்காத பேய் குதிரை ஒண்ணு நிக்கி, அடங்காத பேய் குதிரை, வெள்ளை குதிரை. அந்த குதிரை காண வச்சாலும் திங்காது, கடுவாளத்தை வாங்காது. இந்த குதிரைய அடக்கின வீரனுக்கு 5000 பொன் வெகுமதி வழங்கப்படும் அங்க எழுதி போட்டிருக்காங்க. அந்த சந்தையில பரட்ட புளிய. சின்ன தம்பி அம்மா வியாபாரம் எப்படி பண்ணுதான்னு சந்தையை பாப்போம்னு போனவர் இந்த புளிய மரத்தை பார்த்தாரு. இப்படி ஒரு குதிரையா அம்மாளுக்கு பின்னால போயிருக்காரு. இன்னைக்கு நம்ம அடக்கிய தீரன். இந்த அடங்காத வெள்ளை குதிரை அடக்கணும். இன்னைக்கு அம்மாளுக்கு தெரியாம பனங்குடி ஊர்ல அம்மா மாணிக்க வாசகம்ல அம்மா தாசில்தார் அரமனைக்கு வந்தா. ஏவனா
இந்த குதிரைய நம்ம வீராதி வீரம் பெற்ற திருமாவனுக்கு அமைக்கணும். இந்த அடங்காத வெள்ளை குதிரையை அடக்கே திரும்ப நிக்கிறலாம். குதிரை சாவடிக்கு வந்தார். குதிரையோ சின்ன தம்பியை ஏற்று பார்த்தது தலையை கவுந்துக்கிடுது. தலைக்கிட ஓடிக்கிடுச்சு. கொண்டவள் குணமறிவாள் குதிரை இருப்பறியும் என்பார்கள் இல்லையா? ஆமா. இந்த குதிரையை பார்த்து சின்ன தம்பி சுத்தி வராரு. சுத்தி வந்தாரு. அடங்காத குதிரைன்னு அங்க எழுதி போட்டிருக்காங்க. தலைக்கிட ஓடுது. இந்த குதிரை நம்மளை கண்டு தலையை கவுந்துக்கிடுத நடிக்க அந்த குதிரை கடவாளத்தை வாங்கி காணத்தை வைக்காரு. திங்க மாட்டுக்கு. கடவாளத்தை வாங்குமா? கடுவாளத்தை கொடுத்தாரு, வாங்கல. ஆமையா. அப்ப இந்த குதிரை நம்மளை கண்டு தலையை கவருதுன்னா இது நாடகம் போடுது. அடக்கே நம்ம திறன் அடக்கி திறன். இது சின்ன தம்பி குதிரையை அவுத்து குதிரை மீது இருந்து கொண்டு பனங்குடி சந்தையவே சுத்தி வரார். குதிரை துள்ளி யாரி வந்தார்களா? பனங்குடிய சந்தைக்குதான் குதிரைய அடித்து வார போது புழுதி அதுவும் கிளம்புதையா அருந்தூளோ ஊருடைய ஆளுக்கு கண்ணம் மறைக்கி அடே பாவி சண்டாலா என் பிள்ளை வாரமனா நல்ல வேலை வரல. தன்னுடைய மகன் என்று தாய்க்கு தெரியாம புழுதி அவ கண்ணம் மறைக்கி ஏய்யா பாவி சண்டாலா இதை யாரு பெற்ற பாலகனோ எந்த ஒரு மந்திரியோ அடங்காத குதிரையத்தான் அடக்கிவன் வாரான பூமியில விழுந்தானா பொடி பொடியா நுரைங்கிருவான். தரையில விழுந்தானா தவிடு பொடி ஆயிருவான். இந்த மாராசி பெத்த மவனோ என் பிள்ளை சின்ன தம்பி வாரமனா நல்ல வேலை அவனை வேண்டாமனாச்ச. தன் மகன் என்று தெரியாமல் தாயான பூலுடையால் நரம்பு அள்ளி பெட்டிக்குள்ள போட்டா. அந்த வியாபாரங்குளத்துக்கு ஓடோடி வாரா பூலுடையா. சின்ன தம்பி அடங்காத குதிரையை அடக்கி விட்டு கல்வால மரத்துல கட்டி காலு மேல கால் போட்டிருக்காரு. மத்தியான சாப்பாடுக்கு மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் வராரு. ஆமா. குதிரை வாயில வெள்ள முறையா தள்ளுது. எவன குதிரை அடையிருக்காருலா கொட்ட முறையா தள்ளுது. அது என்ன கூட்ட முறை? இந்த நஞ்சு அரிசி தின்னவங்களுக்கு வருங்க அந்த அரளிக்கோட்டையை தின்றுப்பாங்கல்ல. ஆமா. அந்த முறைக்கு பேர் தான் கொட்ட முறை. அது மாதிரி 2 கடவை வடி சொல்லுவாங்க. உள்ள 8 நாளா பட்னி அகர்ந்து தின்றுருக்கு. கொட்ட முறை தள்ளி போச்சு அப்படி சொல்லுவாள்ல. ஆனா இதுக்கு வெள்ள முறையா தள்ளுது. குதிரையை அடக்கின வீரம் பெற்ற மகனுக்கு தாசில்தாரும் மாறாரு. குதிரை சாவடிக்கு ஓடி வந்து சின்ன தம்பி இடமதில பாமகனே பாலகனே யாரப்பா இங்கு வந்த எந்த ஊரு எந்த தேசம்? முகத்தை பார்த்தா நான் எங்கேயோ பார்த்த சாட மாதிரி இருக்க. உன்னை பார்த்த அடையாளம் எனக்கு தெரியல ஐயா. எனக்கு வேப்பலாங்குளம். வேப்பலாங்குளமா? நீ முத்து வீர மகனா? நீ பூருடைய பெத்த மகனா? அப்பா சாட அப்படியே இருக்குடா. ஆமா. ஆமா. என்ன நம்ம பூருடையால் பிள்ளை தானே நீ? ஆமா. ஆமா நைனா. குதிரையே நீ அடக்குன எப்படி வந்த? பரட்ட புளிய மரத்துல பார்த்தேன். அம்மா வியாபாரம் பார்க்க வந்தாங்க. அம்மாளுக்கு தெரியாம வந்தேன். பரட்ட புளிய மரத்திலே செப்பு தகடுல எழுதியிருந்ததை கண்டேன். அடங்காத குதிரையை அடக்கலாம்னு வந்தேன் நைனா. வீராது வீரனப்பா. எத்தனை பேரோ குதிரையை அடக்கம் நினைச்சாங்க, முடியல. ஆமா. உங்க அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்க அப்பா இருக்காருல? ஆமா. அந்த வீட்டு இடம் நான் தான் பட்டா போட்டு கொடுத்தேன். நான் தான் அவருக்கு பட்டா வாங்கி கொடுத்து குடியும் கொடுத்தன வச்சம்பா. அப்படியே சாமி குடுத்தனமா வச்சிய குடியை ஏன் வச்சிய? குடியனா குடி கொடுத்தனமா இருக்கணும். குடி இருக்க வச்சேன். அது பட்டா வாங்கி இருக்க வச்சியடா. குடியும் கொடுத்தனமா வச்சியல. பனங்குடியில 5 கட்டு பனவலை வாங்கிட்டு வந்து அது கை தென்னங்கை அடிச்சு வச்சு நான் வீடு மேஞ்சி கொடுத்தேன். அதனால குடியும் கொடுத்தனமா வச்சிருக்கேன். தாசில்தார் ஐயா. ஆமா. நீங்களா மட்டும் பண்ணி கொடுத்தீங்க? ஆமா. பகடை மக்கள்லாம் அப்போங்களா அந்த ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு வச்சேன். இப்ப மாடியை நம்ம கட்டி வச்சிருக்கோம். அப்ப எங்க பார்த்தாலும் குடிசை வீடு தான். ஓலை குடிசை வீடு தான் இருக்கு. உங்க அப்பாவுக்கு வீட்டு பட்டாவும் வாங்கி கொடுத்து
அந்த வீடு கட்டதுல இருந்து சம்பாரத்துல இருந்து ஓலை குடிசை வரைக்கும் போடுறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணினேன். எல்லாமே நான் தான் பணம் கொடுத்தோம்னாரு. அது மட்டுமா உனக்கு இன்னொன்னு தெரியுமா? என்ன? எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. ஆமா. உங்க அப்பாவை எங்க அப்பா வளர்த்தாராம். சின்ன தம்பி, அதுக்கப்புறம் தான்டா நான் பிறந்திருக்கேன். ஆமா. அதனால எனக்கு இப்போ பிள்ளை இல்ல. எனக்கு ஒரு ஆசை, உன்னையவும் என் வளர்ப்பு மகனா வளர்த்துக்கலாம்னு ஆசை. ஆமா. இந்த 5000 பொன் வெகுமதி இருக்கு, அம்மாட்ட போய் கொடுத்துட்டு சொல்லிட்டு நீ வந்துரு. ஆமா. அப்படியே ஆட்டுமென்று வெகுமதிய வாங்கி கொண்டு தம்பியானவன் புல்லாங்குளம் அதற்கு வேகமாக வாராரு. தம்பி வார போது ஊளுடையால் மகனை நினைச்சு தேடி தேடி அலைஞ்சு அப்பந்தான் சோர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கா. சென்னையில வந்து குத்து வச்சிருக்கா. பிள்ளைய காங்கலிய அங்க நிக்கிறது சின்ன தம்பி என்று தெரியாமல் புலம்பினா. அம்மா அலைஞ்சு தெரிஞ்சு வந்து அரண்மனையில உட்கார்ந்தா. சின்ன தம்பி வாசல்ல நின்று கொண்டு அம்மா அத்தை என் பிள்ளை சவுண்டு கேக்கு. எங்கடா இது வரைக்கும்? சின்ன தம்பி எங்கடா போன இது வரைக்கும்? அம்மா நான் வியாபலாங்குளத்துல இருந்து. எம்மா ஓ இந்தா என்னப்பா உழைச்சு பாரு. என்னடா நிறைய இருக்குமா? ஒரு காசு பணங்காசு வச்சிருக்கவனு கையில கொடுத்தாரலா. இம்பிட்டு பணம் ஏது உனக்கு? நம்ம நைனா இருக்கார்ல, அடங்காத பேக் குதிரை பனங்குடி சந்தையில அப்படின்னா சொல்லிருக்கா. ஏடா அந்த குதிரையை அடக்குனது நீ தானா? ஏமா அந்த குதிரையை அடக்குற நான் தான் சொன்னாரு. கட்டவன யாரோ நினைச்சதாடா நான் பேசிட்டேன். ஆமோ அதே நீ கீழே விழுந்திருந்தா உன் கதி என்ன ஆயிருக்கும்? உன்னை படிப்படியா வாங்க அப்படின்னு வெகுமதியை ஒரு கையில வாங்கினா அவனை ஒரு கையில பிடிச்சா விறுவிறுன்னு வாரா வேப்பலாங்குளம் விட்டு. ஆமையா பணம் குடிக்கி மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தாருடைய அரண்மனையில. ஓ நைனா, ஓ நைனா வாருங்க, அங்க வாங்க. ஓ நைனா வாருங்கயா. உமக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளை சின்ன தம்பிய குதிரையை அடக்க சொல்லுவிய? பிள்ளை இல்லாம நான் பெருந்தவங்களை செய்து பெற்றெடுத்த என் மகன் கீழே விழுந்தாமனா அவங்க என்ன ஆயிருக்கும்? ஊராம் பிள்ளைய தாம் பிள்ளையா நினைக்கணும். அதனாலதானே உமக்கு கடவுள் ஒரு கருவேப்பிள்ளை கொடுக்கலன்னா ஒரு கொல்லிய கொடுக்கணும் சொன்னா. தாசில்தார் மனம் நொந்து விட்டார். ஐயோ அம்மா ஓ மகன் முத்துவீர பகடை மகன் சின்ன தம்பி தான் குதிரையை அடக்கணும்னு நான் எழுதியிருந்தேனா? அப்படி எழுதி போடுந்தானா? வீரம் படைத்தவர் யாராக இருந்தாலும் குதிரையை அடக்கலாம் தானே எழுதியிருந்தேன். நீ வீரனை பெத்தவா, நீ வீரனை பெற்றிருக்க, சந்தோஷப்படுமா? ஆமா. உன் மகனுக்காக குதிரையை அடக்கினதுக்கு நான் வெகுமதியை தரல. என் மனசு இன்னைக்கு தான் திருப்தியா இருக்கு. ஆமா. எனக்கு ஒரு கருவேப்புல் கொடுத்திருக்காரா கடவுள்னு கேக்கிய? அப்படி சொல்லலாமா? உன் கணவனை என் அப்பா பிள்ளையாக வளர்த்தார். அந்த காலத்துல நான் பிறந்தேன். ஆமா. அதனால எனக்கு ஒரு கருவேப்புல்ல கொடுக்கலையே கேட்ட நீயே உன் மகனை என் மகனா கொடுக்கணும். அவனை வளர்ப்பானா வளர்க்க. உன் மகனை நான் வளர்ப்பு மகனா வளர்த்து வருவேன் அம்மா. ஆமோ நைனா நைனா படபடன்னு வந்துருச்சு. ஏதோ பேசிட்டேன். பொம்பளை தானே. ஆமா. கொஞ்சம் பிள்ளை மேல உள்ள பாசத்துல பேசிட்டு என்னை மன்னிச்சிருக்க நைனா. அப்படி நைனாவை கும்பிட்டா நான் பெத்த மகனா இருந்தாலும் உங்களுக்கு இவன் மகனா இருக்கட்டும். வளரட்டுமா? வெகுமதி நீங்களே வச்சுக்கோங்க. ஆமா. என்று முத்துவீர பகடை அரண்மனைக்கு வருகிறாள் போலுடையாள். ஆமா. சின்ன தம்பி தாசில்தார் வீட்டுல பிள்ளைக்கு பிள்ளையா வளர்ந்து வருகின்றார். பிள்ளைக்கு பிள்ளையாக அப்படி வளர்ந்து வரும் பொழுது கொஞ்ச நாள் ஆச்சு. ஆமா. போலுடையாள் முத்துவீர பகடையை அழைத்து சுவாமி சுவாமி மகன் சின்ன தம்பிக்கு 21 வயசு ஆகுது. 21 வயசு ஆகுதா? காலகாலத்துல கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும், கண்ணால பார்க்கணும் சுவாமி. எம்மா எம்மா வீட்டுல ஐயனா பிள்ளை வயசுக்கு வந்திருக்கா. வயசுக்கு இருக்கா. அவளை வச்சுக்கிட்டு பெண்ணும் பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? அதனால பார்க்க முடியல. அப்படி பாருங்க நைனா வீட்டுல தானே பிள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்கான். ஆமா. நம்மளுக்கு என்ன வீடு இல்லாமலா இருக்கும். அதனால என் மகன் சின்ன தம்பிக்கு காலகாலத்துல கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா. ஆமா சாமி. அவன் கல்யாணம் முடிக்கணுமான பெண்ணு எங்க போய் பார்க்க போற? எங்க அண்ணன் மகா இருக்கால தாளக்குடி புதப்பாண்டியில. தாளக்குடி புதப்பாண்டியில தோணச்சிய பெண்ண வேலும் பெண்ணா வேலும் தோணச்சி பெண்ண வேலும்
தாளக்குடி பூதப்பாண்டி பூதப்பாண்டியில பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணாளாகி பேடை கொண்ட மயிலழகி மயிலாளாகி கண்ணுக்கு கண்ணழகி அழகி காதுமுக்கு வடிவழகி 16 வயதில பக்குவதி பெண்ணுமாகி அவ அழகா இருக்காளே அவளை கொண்டு வந்து என் சின்ன தம்பிக்கு கட்டி வச்சோம்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் 4 நாளைக்கு மண்டை அடிச்சு கீழே படுத்தா அப்பம் கூட பிறந்த அத்தனை என் தலை தூக்கி தனிந்தருவா ஐயா. எல்லா மாமியாலும் அப்படிதான் என் நொண்ணம்மாவா வேணும் நொண்ணம்மாவா வேணும் வந்த மறுநாள் மாமியால மேல தூக்கி விட்டுருவா. யாரு நொண்ணம்மாவா? அம்மா அதாவது என்ன அண்ணன் தம்பி பிள்ளை வந்து அப்பம் கூட பிறந்த அத்தைய பேசுதுன்னு நம்ம அதை தப்பா நினைக்கப்படாது. அவ உரிமையில பேசுவா. எங்க அப்பன் கூட பிறந்தவா கஞ்சி ஊத்த மாட்டா, கச்சம் கட்டுவா. கச்சம் கட்டுவா. ஆமா ஏமனா என்ன அப்பம் கூட பிறந்தவளுக்கு அவ அப்பா சீதனம் கொடுத்துருப்பாரு அள்ளி நோக்கா போட்டு பிரிச்சு கொடுத்துருப்பாரு சொத்தை. எங்க அப்பாட்ட அம்பட்டே நோக்கா போட்டுல பிரிச்சுட்டு போனா எங்க அப்பம் கூட பிறந்த அத்தை. இப்ப அத ஆடத்தான் அவனுக்கு நான் வாக்கப்பட்டு வந்திருக்கேன். அப்படின்னா உரிமையில பேசுவா. எங்க அப்பா கிட்ட வாங்கினதெல்லாம் அடுத்தவளை நான் அணிவிக்க விட்டுருவானோ? அப்ப ஏன் உன் மாமியால் அப்படி பேசுத? அப்படி பேசுவா. அதெல்லாம் நீ கேட்க நான் அறுப்பேன். எங்க அப்பா கூட பிறந்தவா சொல்லாம சொல்லுவா, கொல்லாம கொல்லுவா, அறுப்பேன் அவிப்பேன் திம்பேன். அப்பாயி உப்பு கண்டு வேணாலும் போடுதா. என் மாமியால அப்பா கூட பிறந்தாலும் உரிமையில பேசுவானே. இப்ப உள்ள மருமக்க மாறு பேசுவாளா? அடுத்த பேசுவாளா? அப்படி அவதான் சொல்லியிருந்தால அறுப்பேன் அவிப்பேன் தின்றுவோம் கலவர என்ன. ஆமா உரிமையில தான் பேசுவா. மத்த பேர் அப்படி சொல்ல மாட்டாளா? ஆமா அடுத்த பிள்ளைகள் கொஞ்சம் பயப்படும்ல. ஆமா அதனால எங்க அண்ணன் மகா சோனச்சி தாளக்குடி பூதப்பாண்டியில அப்ப முத்து வீர பகட நைனா அவர் துப்புல எங்கனையும் பொண்ணும் பார்த்திருக்க கூடாது. எட்டி ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமே. ஆமா அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று முத்து வீர பகடையுமே உளுடையால் பின்ன வேளும் வேப்பலாங்குளம் அதற்கு வேப்பலாங்குளமும் விட்டு பணங்குடி ஊருக்குத்தான் தாசில்தார் அரண்மனையிலே 2 பேரும் நைனா. நம்ம மகன் சின்ன தம்பிக்கு வயசு 21 கல்யாணம் முடிச்சு பார்க்கலாமே எங்களுக்கு ஒரு ஆசை கனவு கண்டுகிட்டு இருக்கோம். நடத்தலாமே அழகா பொண்ணும் பார்க்கலாம். அவன் பெண்ணு எங்க போய் பார்க்க போறோம்மா? எங்க அண்ணன் மக தாளக்குடி பூதப்பாண்டியில இருக்கா. சோனச்சி 16 வயது பருவம் அங்க. அழகு நிறைந்த பொண்ணையா. சரி நான் 4 நாளைக்கு கீழே படுத்தோம்னா என்னை பார்த்துக்கிட்ட ஆளு வேணும் இல்லையா? அப்படி சொல்லுதா? அவ்வளவுதானே. சின்ன தம்பிட்ட கேப்பமா ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்கவே வேண்டாம். அதனால கல்யாண செலவு பந்தி போஷணம் சாப்பாடு சபரியம் மணபட பந்தல் அலங்காரம் எல்லாம் என் பொறுப்பு. உங்க பொறுப்பா? பிறவு என்ன அப்பதான் ரொம்ப ஈஸியா போச்சு. அப்பவே 5 போட்டு தருவீங்களா? இதை நாங்க முடிச்சுக்கிட மாட்டோம். 5000 சொல்லிச்சா 7000 எழுதி பாரு பில் போட்டு தர மாதிரி. வட்டி வேணும்ல. தாசில்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை சொன்னார் கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள வருவாரு குதிரையில். அது வரைக்கும் கல்யாணத்துக்குள்ள என்னென்ன செலவு காரியங்கள் இருக்கோ அத்தனை ஏன் செலவு தான். உங்க பகடை வழக்கப்படி என்னென்ன நடக்கணும் நீங்க கல்யாண வேலையை பாருங்கன்னா 5000 பொன்பொருள் அள்ளி கொடுத்தாரு பெண்ணும் பார்க்க செலவு மட்டும். ஆமா அப்படியே முத்து வீர பகடையும் ஊருடையாளும் பகடை குல வம்சத்தின்படி ஆவர மூட்டுக்கு பாக்கு வைக்கணும். அதான் குல தெய்வம். சாதி குல வழக்கப்படி இல்லையாது. தாளக்குடி பூதப்பாண்டியிலே முத்து வீர பகடையும் பூனுடையாலும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வில்லு வண்டி பூட்டி பக்கத்து ஊர் தானே. ஆமா வில்லு வண்டி பூட்டி அந்த பகடை மக்கள் எல்லாம் வந்து தாளக்குடி பூதப்பாண்டியிலே சோனச்சியானவளே பெண்ணும் கேட்டு பரிசம் போட்டார்கள். ஆமா இந்த வேப்பலாங்குளத்திலே 8 நாளா கொட்டகையை அலங்கரிக்கிறார்கள். பாக்கு நல்ல மரவந்து பந்தல் எல்லாம் நல்ல மரவ வந்து எல்லாம் அலங்கரித்து
கன்னி மரம் கொண்டு வந்து காதல் எல்லாம் அலங்கரித்து பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாழை குலை நிறுத்தி மாங்குளைய கொண்டு வந்து கணவரை அலங்கரித்து மாங்குளையான் நமானவட பங்கரில மனவேடா போல் 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 எட்டோட 8 நாளாக கொட்டகையை அலங்கரித்தார்கள். தன் கொலவாளை கொண்டாந்து நிறுத்தி வைகாசி மாசம் வளர்பெற வெள்ளியில கல்யாணம். வெள்ளிக்கிழமை பெண் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு வியாழக்கிழமை அன்றே பெண் அழைத்து அரண்மனையிலே வைத்தார்கள். ஆமா, வேப்பலாங்குளத்துக்கு கொண்டு வந்து அப்படி வேப்பலாங்குளத்திலே முத்துவீரப்ப கடையுடைய அரண்மனையிலே சோனச்சியாலை பெண் அழைத்து வைக்க, ஆமா, சின்ன தம்பிக்கு ஆகாத ஓலை வருதையா. என்ன சுவாமி? பாப்பா கூடி ஊராதில ஆண்டா பிள்ளை அழகா பிள்ளை அடக்குட்டி தம்பரம் பிள்ளை அண்ணன் தம்பி 3 பேரும் ஆண்டா பிள்ளை அழகா பிள்ளை தம்பரம் பிள்ளை யார் தெரியுமா? யாரு? சின்ன தம்பி வளர்ந்து வருகிறாரே, ஆமா, அந்த தாசில்தார் மாணிக்க வாசகம் பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்த மச்சினங்க. ஓ, பொண்ணு கொடுத்த மச்சினா? தாசில்தார் உடப்பிறந்தாலும் அவங்க கொடுத்திருக்காங்க, அங்க கட்டி இருக்காங்க. ஓ சரி. பொண்ணும் கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க. ஓ, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்காங்களோ? அப்பேற்பட்ட தாசில்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை மைத்துனர்களாகிய ஆண்டா பிள்ளை அழகா பிள்ளை தம்பராம் பிள்ளைக்கு, அந்த தம்பராம் பிள்ளைக்கு பாப்பா கூடி ஊராதில காட்டு மூலையில அருங்குளத்து பெறவதியில வாமட பக்கத்தில கட்டப்புள்ளி விளையாதில ஒரு குளத்து பெறவிலையும் காவக்காட்டு மூல கருங்குளத்து பிறகு ஓட்டமட பாசானம் ஒரு குளத்து பிறகு இருக்கு. அந்த கட்டப்புள்ளி விலையில இருக்கு. இதுல ஒரு குளத்து பிறவும் அவங்களுக்கு தான் சொந்தம். அவனுக்கு ஒரு குளத்து பிறகு வயக்காடுங்க இருக்கலாம். இந்த ஒரு குளத்து பிறவிலையும் நிலந்திருத்த வேண்டும் என்று வெள்ளங்கள் வந்து வரப்பேது வாக்கியாரு தெரியல. ஆமா, நிலந்திருத்தனமானா ரொம்ப நாள் பயிர் செய்யாம போட்டோம்னா தடம் மறைஞ்சு போகும். அந்த வரப்பேது வாக்கியாரு தெரியுமா? வரப்பெல்லாம் வயலும் வரப்பு ஒன்னாயிரம் பார்த்துக்கோங்க, உள்ளூர் மேவிரிச்சு. அதனால நிலந்திருத்த வேண்டும் என்று 1000 ஏற்காரர்கள் உழவு செய்யுது. ஆண்டா பிள்ளை அதுல 4 செய்யணும். ஆமா, 4 செய்து உழவு கொடுக்கணும். வயக்காட்டு விலங்காட்டுக்கு சொந்தக்காரங்க போய் 4 செய்வாங்க. நடுவாங்க. நடுவ நடும்போது ஒரு நாத்தை கொடுத்து நெல்லு நட சொல்லுவாங்க. வயலுக்கு சொந்தக்காரங்க நடுவ நடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. நடுவ நட்டு வரக்கூடிய பொம்பளைய கொலவு போடுவாங்க. அது கொலத்துட்டு வாங்கிடுவா. நடுறது இவ்வோ. ஆமா ஆமா. கொலவு போடுறது அவ்வோ. ஆமா. துட்டோ போல் தான் கொடுக்கணும். ஒரு விதையை வச்சா 2 அள்ளி அங்கனுக்கு விதையை விதைக்கணும். ஆமா, கொலவை துட்டு. ஆமா. இங்க அதனாலதான் பேர்பாதி ஆளு கொலவு போடாம இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால விதை கொலவை துட்டு கொடுக்கல. ஆமா. அப்ப விதை வச்சா அந்த நெல் அள்ளி நாத்து பாயிரணும். அது மாதிரி வயக்காடு பாவணும்ல. அதான் 4 செய்ய ஆண்டா பிள்ளை 4 ஏறு செய்ய வருகின்றார். உழுது நாள் சுத்தி வந்தாரு. அப்படி 4 ஏறு செய்யும் பொழுது காவக்காட்டு மூலையிலே கட்டப்புலி விலை கருங்குளத்து பிறகு குறுக்குவாமட பக்கத்துல, ஆமா, ஈசானிய மூலையில ஈசான பார்வையில சுத்துதாரே ஒன்றாஞ்சால் சுத்தும் போது ஏற்கால் நகலோதையா 2000 சுத்துவாரா ஏர்முனை வளையுதையா அப்படி தட்டு ஏதோர் இடம் அதிலே அப்புறம் பிள்ளை ஓடி வந்து கை போட்டு பார்க்கார. கை போட்டு பார்க்கும் போது கடைக்குட்டி தம்பராம்பிள்ளை கொஞ்சம் மை மாந்திரம் படிச்சவரு. ஓ, கடைக்குட்டி பிறந்த தம்பராம்பிள்ளையா? ஏ அண்ணா ஆண்ட பிள்ளை, ஏ அழகா பிள்ளை, இந்த இடம் ஏன் தட்டுது தெரியுமா? எதுக்கு? என்ன இதுல 7 கிடாரம் இருக்கு. இப்ப 7 கிடாரம் இருக்கா? இந்த 7 கிடாரம் திரவியத்தை எடுத்தோமே, ஆனா தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாமே அண்ணா. தலைமுறை தத்து வச்சுக்கு சாப்பிடலாம். ஆனா இந்த 7 கிடாரம் திரவியத்துக்கு ஒரு நரபலி கொடுக்கணும். 7 பூதம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்திக்கு ஒரு மகன், தாய்க்கு தலைமகனா
லட்சணமாக ஆமா ஐயா. முகூர்த்தம் குறிச்ச மாப்பிள்ளையா சிங்கராசி கொண்டவனா இருக்கணும். மகர குலத்துல பிறந்தவன அவனை கொண்டு வந்து பலி கொடுத்தா தான் இந்த 7 கிடாரம் திரவியமும் நம்மளுக்கு கிடைக்கும். உயிரோட பலியோட தெரிவித்து எடுத்துலாமன. ஐயோ கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. என்ன செய்ய ஏன்னா என்ன இப்படி ஒரு பிள்ளைய நம்ம எங்கம்மா போய் பார்க்க முடியும்? ஏற்பட்ட சிங்கராஜ் அப்ப ஆண்டா பிள்ளை அழகா பிள்ளை தம்பராம் பிள்ளைக்கு பண்ணை வேலை பார்க்கக்கூடிய மாடன் ஜாம்பான்னு பார்த்தா சண்டாளம் ஆடஞ்சாமா ஐனா கையில வெண்ணெய் இருக்கும் போது ஏன் நெய்க்கு அலையணும்? திருத்தருவா யாழையணும். அப்படி ஒரு பிள்ளை நம்மள்ட்ட இருக்க. எங்க பாருங்க நம்மகிட்ட இருக்கா? எங்க உன் வீட்லயா? ஆமா. என் வீட்லயா? ஆ. உங்க வீட்டுலதான் இருக்கு. உங்க தங்கச்சி வீட்டுல பனங்குடியில. ஓஹோ. ஆமா. சின்ன தம்பி ஆமா. அவன் தான் மகன். வளர்ப்பு மகனா வளர்ந்து கொண்டு இருக்கிறானே. ஆமா. அவனுக்குத்தான் நாளைக்கு கல்யாணம். விடிஞ்சா கல்யாண நாளே. அவன் தான் சிங்கராசி கொண்டவன். ஆமா. அவனை கொண்டு வந்து பலி கொடுத்துட்டாள். என்ன உயிரோட பலி கொடுத்தா எடுத்துடலாம். என் தங்கச்சி அனுப்புவாளா விடுவாளா? விட மாட்டாளா? அந்த ரகசியமும் சொல்லித்தாரேன் நைனா. ஆமா. ஒரு ஓலையில 2 பிரிச்சு எழுதுங்க. மானஜாமா சொல்லலாம். மேல் ஓலையில உங்க மாப்பிள்ளைக்கு எழுதுங்க. எழுதுங்க. எப்படி எழுதணும்? என்ன? நாளை மறுநாள் உங்க அப்பாவுக்கு வருஷத்திரி. ஆமா. இந்த வருஷத்திரிக்கு நம்ம வீட்டு சின்ன தம்பி கையில பனங்குடி சந்தையில உள்ள காய்கறி கனிகளை வாங்கி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி எழுதுங்க. குதிரையில ஒரு 8 அனுப்பணும். எழுதுங்கள். அப்படி உள் ஓலையில உங்க தங்கச்சி நாச்சியார் அம்மாளுக்கு துட்டுனா திட்டுன்னு நிக்கும். ஆமா. ஆமா. பணம்னா பிணமோ வாய பிளக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி. அதனால உங்க தங்கச்சிக்கு எழுதுங்க. அரிக்கோல எழுதுங்க. 7 கிடாரம் திரவியத்தை எடுக்கணும். சின்ன தம்பி ரகசியமா அனுப்பி வச்சீங்கன்னா ஆமா உன நரபலி கொடுத்து எடுத்த கிடாரத்துல பங்கு உனக்கு பங்கு எனக்குன்னு எழுதுங்க. அப்படின்னு எழுதுங்களா? அப்பதான் அனுப்புவாங்க. ஆமா. ஆமா. எழுதினார்கள் ஓலையை. ஆமாய்யா. அன்பு மைத்துனர் ஆமா. மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் அன்னார்களுக்கு அன்பு மைத்துனர் ஆமா. ஆண்டா பிள்ளை அழகா பிள்ளை தம்பராம் பிள்ளை எழுதுவது சரி. நலம் அறிய ஆவல். அவனு மேல எழுதிட்டாரு. ஒரு சிறிய விண்ணப்பம். என்ன? என் அப்பா உங்கள் மாமனாருக்கு நாளை மறுநாள் வருஷத்திரியாக இருப்பதினாலே என் மருமக பிள்ளை உங்கள் வளர்ப்பு மகனாகப்பட்ட சின்ன தம்பி கையில காய்கறி கனிகளை பனங்குடி சந்தையிலே வாங்கி கொடுத்து அனுப்புமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எழுதிட்டாரு. அப்படி மேல் ஓலையில எழுதியாச்சு. உள் ஓலையில அன்பு தங்கை நாச்சியார் அம்மாளுக்கு அண்ணன் எழுதுவது உனக்கே சொந்தமான ஒரு குலத்து பிறகுல எப்படி தூக்கி வைக்காரு பத்தியலா? அந்த ஓட்டமாட பாதுகாணத்துல உனக்கே சொந்தமா கட்டி கொடுத்த பிறகு கொடுத்துருவாங்களோ தங்கச்சிக்கு சொத்த யார் கொடுப்பா? உனக்கே சொந்தமான ஒரு குலத்து பிறகு காவக்காட்டு மூலை கட்டப்புலி விலை கருங்குளத்து பிறகுல நம்ம சொந்த வயக்காட்டுல குறுக்கு வாமட பக்கத்துல அண்ணே நிலந்திருத்த போனே 7 கிடாரம் திரவி இருக்கு தங்கச்சி. பூமிக்குள்ள அதை எடுத்து நான் உனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கேன். ஆமா. அதுக்கு நரபோலியா நம்ம வீட்டுல வளரக்கூடிய சின்ன தம்பிய கொடுக்கணும். அவனை உயிரோட பலி கொடுக்கணும். அவனை அனுப்பி வச்சேன்னா 3/4 பங்கு திரவிய உனக்குன்னு எழுதினார். ஆமா. அறிக்கை எழுதிட்டார்ல. இதை எழுதி கொண்டு வந்து அரண்மனை ஏவலர்களை கையிலே கொடுத்து ஐயா பனங்குடி ஊருக்கு ஓலை வந்துடுது. அறிக்கோலை வந்து சேர்ந்துச்சு. இந்த அம்மா மத்தியானம் தாசில்தாரு சாப்பிட வந்துருவாருன்னு மதிய சாப்பாடு பொங்கிக்கிட்டு இருக்கா. அவன் பொங்கி பொறிச்சுட்டு இருக்கா. ஓலைய வாங்கினா அவர் வேற இப்ப வந்துருவாரு அப்படின்னு படிச்சு பார்த்தா இடது கையில வாங்கி திருநாத்து மரம் மேல வச்சுட்டா. இவங்க சமையல் பொங்கி பொறிச்சுட்டு இருக்கா. தாசில்தார் அங்கிருந்து வந்தாரு. ஆமா. குளிக்காம சாப்பிட மாட்டாரு. குளித்து நீராடி விபூதியை பூச வேண்டும் என்று திருநாத்துக்கு அப்புறம் கையில் எடுத்தாரு. இந்த ஓலையை பார்த்துக்கிட்டாரு. ஓலையை பார்த்தார். படிச்சு பார்த்தாரு. என்ன 2 ஓலை இருக்கு. அடிவலை முனிவலை இருக்கு. மேல ஒரு ஓலை இருக்கு. உள் ஓலை இருக்கு. ஆமா. ரகசியத்தை தெரிந்து கொண்டார். ஏ சண்டாளி, ஏ சண்டாள பாதவதி பழிமுடிவா உங்க அண்ணனுக்கு கிடாரம் கிடைக்குனா உங்க அண்ணனை கொடுத்தானே. என் மகனா நீ வளர்ப்பு மகன் உங்க அண்ணனை கொடுத்தானே. உங்க அண்ணன் மனைவியை கொடுத்தானே. உங்க அண்ணன் பிள்ளைய கொடுத்தானே. என் மகனான சின்ன தம்பிய உயிரோட சொல்லிட்டு எனக்கு வளர்ப்பு மகனாக வளரும் என் சின்ன தம்பியா கிடைச்சான் சண்டாளி அப்படின்னு கோபப்பட்டு பேசினார்ல. உன் கைனால நான் சோறு வாங்கி சாப்பிட்டா எனக்கு தோஷம். ஆமா. அப்படின்னு சப்பரம் மஞ்ச கட்டுல ஆமா ஐயா போய் படுத்துக்கிட்டாங்க. ஐயா அசந்து தூங்கினாரு. பார்த்தாரு இந்த நாச்சியார் அம்மா. ஆமோ இந்த மனுஷனை என்ன சொன்னாலும்
சொன்னாலும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்ல வைக்கணும். நான் ஒண்ணும் தெரியாது ஓலையை வாங்கினா வச்சுட்டேன் சாமி எத்தனையோ சொன்னான். ஆ, இதை கேட்டாளா? அவ சொல்லுதா என்ன இந்த நீலிக்கு கண்ணீர் நெத்தியில மாதிரி நெத்தியிலன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாமி கண்ணீரை வடிச்சா சாமி உங்களுக்கு தான் மகன் எனக்கு மகன் இல்லையா, நான் அப்படி செய்வேனா? நான் வஞ்சகமாக இந்த ஓலையை வாங்கி வச்சவனா உங்க கண்ணுக்கு பட முடியுமா வைப்பனா? நான் இடது அவ ஆயத்து போய் இடது கையில வச்சுட்டா. ஆமா இந்த பொம்பளைய பீடி சம்பளம் வாங்கிட்டு வருவோம் பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா ஒரு 200 300 எடுத்து வைக்கணும்னு படக்குன்னு அங்க இருந்து எடுத்து சுருட்டி சொல்லிட்டு இந்த அஞ்சரை பெட்டி எல்லாம் அப்பம் கிடையாது. ஆமா ஆமா இந்த கடையில பட்னம் பொடி டப்பா எப்ப காலி ஆகுதுன்னு பாத்துக்கிட்டு இருப்போம். பண்ண மூக்குப்படி டப்பா அப்படிதான் தெரியும். பட்டணம் பொடிக்கு பேர் தானே மூக்குப்பொடி பெரியம்மா. பட்டணம்படி அதுல போட்டு துட்ட போட்டு அதை ஒளிச்சு வச்சிருப்பா பத்தியாளா? ஆமா அதுல கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு வச்சிருப்போம். வச்சிருப்பா இந்த 200 300 அதுல வச்சிருந்தோம்னு வைங்க, படக்குன்னு தேடி பார்த்து எடுத்துருவாரு. ஆமா இந்த படகு இடது கைட்டு எங்கனையாவது வச்சுட்டோம்னா தேடி அலைவோம், எங்கனையோ பியாதியில வவா இடது கைட்டு வச்சுட்டேன்னு எனக்கு கண்ணு வேற தெரியலையே. வச்சிருவா பத்தியாளா? இந்த குடியார குடிக்க கண்டு எடுத்துட்டு போயிட்டானா?